ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து லிஸ்ட் ஆஃப் மெத்தட்ஸ் டு கிரியேட் அ வெப்சைட் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹவு டு கிரியேட் அ வெப்சைட் ஃபார் ஃப்ரீ, ஹவு டு கிரியேட் அ வெப்சைட் த்ரூ வேர்ட் ப்ரெஸ், கிரியேட் அ வெப்சைட் வித்தின் 10 minutes, இப்படிலாம் எக்கச்சக்க வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் என்னென்ன வழி இருக்கு, ஒரு வெப்சைட் நான் இப்போ கிரியேட் பண்ணணும்னு நினச்சிட்டேன்டா, இப்போ என்னென்ன வழிலாம் இருக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு வந்து இப்படி ஃப்ரீயா வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு மட்டும்தான் வந்து திணிக்க பார்ப்பாங்க. ஏன்னா நீங்க அதுதான் வந்து விரும்புவீங்க. ஆனா இப்ப நீங்களே ஒரு கோடிங் தெரிஞ்ச ஆளா இருக்கீங்க, உங்களுக்கு உங்களால கோடிங் போட முடியும், என்னென்ன வழிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கன்சாலிடேட்டடா ஒரு வீடியோ இல்ல. ஸோ அதனால நாமளே ஒரு வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்ல நீங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 விஷயம் கண்டிப்பா தேவை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், நெக்ஸ்ட் பேக் எண்ட், அப்புறம் டொமைன், ஹோஸ்டிங். ஸோ இது நம்ம ஒரு காரை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ ஒரு காரை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதோட டிசைன், அதோட லுக், அதோட கலர் இல்லையா? அதுதான் ஃப்ரண்ட் எண்ட். இப்போ நீங்க ஒரு வெப்சைட்டை பார்த்த உடனே ஓகே இந்த வெப்சைட் சூப்பரா இருக்கு, வெப்சைட் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க எதை வச்சு பாக்குறீங்க இல்லையா? அதுதான் அதை கிரியேட் பண்றது தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து அப்புறம் கார் அதே மாதிரிதான். காரை நீங்க இப்போ வந்து ஒரு உள்ள இருக்க இன்ஜின், பேட்டரி எல்லாமே வந்து பேக் எண்ட் தான். இப்போ நீங்க ஒரு கார் ஸ்டேரிங் திருப்புறீங்க, அந்த ஸ்டேரிங் வந்து இந்த பக்கம் அதுக்குள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் இது இதெல்லாம் மூவ் ஆகணும், இது இதெல்லாம் மூவ் ஆன உடனே அது இப்படி லெஃப்ட் டேர்ன் பண்ணும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ளோவா கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதுதான் வந்து பேக் எண்ட். ஓகேங்களா? இப்ப எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கு நேம் வைக்கலன்னா எப்படி? அதுக்கு ஒரு நேம் வைக்கணும் இல்லையா? அதுதான் வந்து டொமைன். இப்ப நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க. வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணா மட்டும் போதுமா? அது நீங்க வந்து பேர் வச்சு கூப்பிட்டா தானே அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கூகுள்ல 1008 வெப்சைட் இருக்கு. உங்க நேம் வச்சாதான் அது வந்து கிடைக்கும் இல்லையா? அதான் டொமைன். இப்போ கார் எல்லாமே இருக்கு, உங்ககிட்ட நேம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் அது நிறுத்தறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? ஒரு கராஜ். அதுதான் வந்து ஹோஸ்டிங். சர்வர்ல வந்து உங்களோட வெப்சைட் நீங்க வந்து ஸ்டோர் பண்றது தான் அந்த ப்ராசஸ் பேர் தான் ஹோஸ்டிங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்கு. ஸ்டாட்டிக் வெப்சைட் ஒன்று இருக்கு, டைனமிக் வெப்சைட் ஒன்று இருக்கு. இப்போ ஸ்டாட்டிக்னா அதோட பேருக்கு தகுந்த மாதிரி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றீங்க, ரெஸ்யூமே மாதிரி இல்லையா? அதுக்கு வந்து பெருசா உங்களுக்கு எந்த கிளிக்கும் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றது போது உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் போதும். பட் வென் இட் கம்ஸ் டு டைனமிக், இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டைனமிக் வெப்சைட். அதுல வந்து பாத்தீங்கன்னா கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைன்இன் இருக்கும், சைன் அவுட் இருக்கும், காமெண்ட்ஸ் இருக்கும், ரேட்டிங் இருக்கும், லைக்ஸ் இருக்கும், என்னென்னமோ இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கிளிக் பண்ணும்போது இப்படி மூவ் ஆகணும், அப்படி மூவ் ஆகணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் வந்து டைனமிக். பேசிக்கலி பேக் எண்ட் தான் டைனமிக். ஓகேங்களா? அதான். ஸோ இதுதான் 10 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் creating a website. Basically I picked it up. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வில் கோ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட்லி வெப்சைட் பில்டர்ஸ். வெப்சைட் பில்டர்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கிரியேட் அ வெப்சைட்டுங்க. நீங்க எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் இதை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டாலே போதும், இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். wix.com நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இப்போ பேசிக்கலா இந்த வெப்சைட் பில்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து ஒரு டூல் கொடுத்துட்றாங்க. அதில் நீங்க வெறும் டிராக் அண்ட் ட்ராப் மட்டும் பண்ணிக்கிட்டா போதும். அந்த டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு கான்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம் வித் நோ கோடிங் நாலேஜ். இதுக்கு வந்து ஒரு கோடிங்குமே தேவை கிடையாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டொமைன், ஹோஸ்டிங் அது எல்லாமே அவங்களே ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தான். ஒரு காரை நீங்க டிசைன் பண்ணிட்டா மட்டும் போதும். மத்த அது எப்படி ஒர்க் ஆகணும், என்ன பண்ணணும், அது எங்க நிறுத்தணும், எல்லா வேலையும் வந்து இவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ தட்ஸ் வாட் வெப்சைட் பில்டர் இஸ்.
This second one is content management system. கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்றும் இல்லை. நீங்க உங்களோட வெப்சைட் இப்போ வந்து ஒரு கண்டென்ட் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ஹைலைட் பண்றீங்க அப்படின்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பிளாகிங். இந்த பிளாகிங்ல பாத்தீங்கன்னா நீங்க பெருசா உங்களுக்கு ஸ்டைல்ஸ் அவ்வளோ வந்து ஃபீச்சர்ஸ் தேவைப்படாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டென்ட் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் நாங்க சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். WordPress is WordPress is the widely used content management system. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிங் இல்லாமலும் இருக்கு, கோடிங் தேவைப்பட்டும் இருக்கு. அப்புறம் இதுல வந்து டொமைன் ஹோஸ்டிங் வந்து நீங்க செப்பரேட்டா தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் போத் இருக்கும் கம்பைன்டா. ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேட்டர்ஸ். அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ HTML பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். பட் ஆனா சில பேருக்கு அதுவே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுது இந்த ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னா, அவங்க வந்து டெம்ப்ளேட்ஸும் கண்டென்ட்டும் உங்களை கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க வெறும் அது வந்து பேசிக்கான கோடிங் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெரிய கோடிங்கா இருக்காது. கொஞ்சம் ஸ்லைட் கோடிங்கா இருக்கும். ஒரு கான்டென்ட் மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டு ஒரு பேசிக் டெம்ப்ளேட்டை மட்டும் நீங்க கிரியேட் பண்ணிட்டா போதும். அதுவே வந்து உங்களுக்கு HTML கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு பேஜா கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து நீங்க ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் டெவலப் பண்றீங்க. இதுல ஒரு லைட் கோடிங் தேவைப்படும். அதுக்கப்புறமா இது வந்து ஏன் ரொம்ப யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஃபாஸ்டாவும் செக்யூராவும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பிளெயினான ஒரு HTML கிளியர் HTML இருக்குன்றதால ஈஸியா வந்து யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு டொமைனும் ஹோஸ்டிங்கும் தனியா தான் நீங்க எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேசிக், அதாவது ஒரு ஃபேமஸான ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா ஜெக்கைல் அப்படின்றது. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ப்ரொனன்சிங் இட் ரைட் ஆர் ராங். ஜெக்கைல் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப வைட்லி யூஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோட் எடிட்டர்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, VS ஸ்டுடியோ கோட் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி இந்த கோட் எடிட்டர்ஸ் அண்ட் அது வந்து ஒரு கோட் எடிட்டர்ஸ். அதே மாதிரி இப்போ ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னா ரியாக்ட், ஆங்குலர், நோட்.ஜே இது மாதிரிலாம் இருக்கு. இதுதான் வந்து மெயினா எல்லா கோடர்ஸும் வந்து யூஸ் பண்ற ஒரு மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா. விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி டைனமிக் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் ரெக்வயர்ஸ் மோர் கோடிங் நாலேஜ் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ். ஓகேங்களா? இதுவும் வந்து செப்பரேட் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் தான் தேவைப்படும். இது இல்லாம விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயே நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா பேக்கேஜஸ், அதே வந்து பில்டின்னா நிறைய விஷயம் வரும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு தனி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க, பேக் எண்டுக்கு தனி ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாம வந்து ஃபுல் ஸ்டாக்னு ஒண்ணு இருக்கு, அது நம்ம தனியா பார்ப்போம். அதுவும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ், கோடிங் கிரியேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றது வந்து கோட் எடிட்டர்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற ஒரு விஷயம் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்றது. நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாலே போதும் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிடும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஷாப்பிஃபை. ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு கோடிங்கும் தேவை கிடையாது. கோடிங் வச்சும் இருக்கு, பட் மோஸ்ட்லி யாரும் கோடிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்றதுலே தெரியல அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் டைப் ஆஃப் மெத்தட். ஓகேயா? இதுல போத் பேக் எண்ட் அவங்களே பார்த்துப்பாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேக் எண்டும் மேபி சில இதில் அவைலபிளா இருக்கலாம். இதுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து இதுல டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து அதிலே கொடுத்துருவாங்க, செப்பரேட்டாகவும் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வித் பில்ட் இன் வெப்சைட் பில்டர்ஸ். அதாவது வந்து
இப்ப நீங்க வந்து ஹோஸ்டிங் வாங்குறீங்க இல்லையா? ஹோஸ்டிங் வந்து நெறைய பேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப ப்ளூ ஹோஸ்ட் இருக்கு. ப்ளூ ஹோஸ்ட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து ஒரு வெப்சைட் பில்டிங், அதாவது உள்ளாரையே வந்து வெப்சைட் பில்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் குடுத்தாங்கன்னா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வித் பில்ட்-இன் வெப்சைட் பில்டர்ஸ். ஓகேவா? இப்ப GoDaddy அதான் ப்ளூ ஹோஸ்ட், GoDaddyலாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. பட் ஆனா அவங்களே வந்து உள்ளார வந்து வாங்க நீங்க இதுலயே வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இது அஃப்கோர்ஸ் ஸ்மால் ஸ்கேல்ல, இதுல அஃப்கோர்ஸ் நோ கோடிங் தேவையில்ல. டிராக் அண்ட் ட்ராப் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களே ஹோஸ்டிங் கொடுத்துட்றாங்க எல்லாமே. டொமைன் ஹோஸ்டிங் எல்லாமே இதுல இன்க்ளூடடா வரும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு வேயா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா யூசிங் கிட்ஹப். கிட்ஹப் மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஓகேவா? கிட்ஹப் பேஜஸ் ஃபார் ஸ்டாட்டிக் சைட்ஸ். கிட்ஹப்னா ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு ஹோஸ்டிங் சர்வீஸ் தான். பட் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரீவியஸ் ஒன், ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ்க்கும் கிட்ஹப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து உங்களுக்கு டைனமிக் பேஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஹப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஸ்டாட்டிக் சைட்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஜெகைல்னு ஒன்று. ஜெகைல் வந்து அதான் ஸ்டாட்டிக் சைட் ஜெனரேட்டர்ஸ்ன்னு. அதில் நீங்கள் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஹோஸ்டிங் மட்டும் இவங்க கிட்ட கொடுத்துட்டா போதும். ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி கிட்ஹப்பும் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்துமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதா அதுதான் வந்து கிட்ஹப் ப்ரொவைட் பண்ணுறது, ஃப்ரீ ஹோஸ்டிங் கொடுத்துருது. இதுக்கு அஃப்கோர்ஸ் டொமைன் செட்டப் ரெக்வயர்ட். மோஸ்ட்லி அதுலேயே வந்துடும். அது அது கிட்ஹப்பே ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த கோடிங் போடுறவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இப்போ ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா, இதுல அவங்க கோடிங் வந்து ஆட் பண்ணி ஒரு ஃபைல் மாதிரி வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸை நீங்க இதுல ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டா போதும், அதுவே உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங்கை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து ம், இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் ஸ்டாட்டிக் சைட்ஸ்ல வந்து பேக் எண்டே கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏன்னா அதுல வந்து நீங்க டைனமிக் மூவ்மெண்ட்டே பண்ண போறது கிடையாது. நீங்க இதை கிளிக் பண்ணு அதை கிளிக் பண்ணும் அப்படின்னு எந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதுனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ கிளவுட் பேஸ்டு ஐடிஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, விஷுவல் ஸ்டுடியோ ஐடிஸ், அதாவது கோட் எடிட்டர்ஸ். அது வந்து என்னன்னா, நீங்க ஒரு ஆப் மாதிரி டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடாப் போட்டோஷாப் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஆப் தானே. அது வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றீங்க இல்லையா. பட் கிளவுட் பேஸ்டு ஐடின்றது வந்து ஜ- அஹ் எல்லாமே இன்டகிரேட்டடா இருக்கும். வெப்சைட்ல, வெப்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த இதுக்கு ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க கொலாபரேட்டிவா ப்ராஜெக்ட்ஸ், இப்போ ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நீங்க ஒரு இன்புட் கொடுக்குவீங்க, இன்னொரு பர்சன் ஒரு இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அப்படி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்றச்சு இந்த கிளவுட் பேஸ்ட் ஐடி உங்களுக்கு யூஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து கோடிங் தேவை. இதுல வந்து ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. இது வந்து சேம். இதுவும் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கான டிபிக்கல் ஒரு வழி. பட் இட் இன் கிளவுட், அதான் நம்ம கோட் எடிட்டர்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை பார்த்த மாதிரி அதே தான் இதுவும். பட் இது வந்து நீங்க ஆன்லைன்ல பண்றீங்க, அவ்வளவுதான். பெரிய எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அஃப்கோர்ஸ் த எக்ஸாம்பிள் இஸ் ஏடபிள்யூ. அஃப்கோர்ஸ் இட் ரெக்வயர்ஸ் செப்பரேட் டொமைன் ஹோஸ்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? தட்ஸ் இட். தென் here comes the main part. Frame main part in the sense, இது இப்போ எல்லா இடத்துலயும் ஃபேமஸாக இருக்கு, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஃபுல் ஸ்டாக்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கொலாப் பண்ணுறது தான் வந்து ஃபுல் ஸ்டாக்.
பட் சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக்காவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா வந்து MERN, மீன் இது எல்லாமே, அதாவது ஆங்குலர், நோட் நெக்ஸ்ட் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துரும். அதுலயே நீங்க வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கோடிங்கா இருக்கும். ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அஃப்கோர்ஸ் கோடிங் தேவை. இதுல ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அஃப்கோர்ஸ் இதுக்கு செப்பரேட் டொமைன் ஹோஸ்டிங் தேவை. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஹெட்லெஸ் சிஎம்எஸ். நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் இல்லையா, கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே வந்து ஹெட்லெஸ் கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு இருக்கு. ஹெட்லெஸ் சிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து மெயினா வந்து கண்டென்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஃபோக்கஸ் இருக்காது. ஃப்ரண்ட் எண்ட் ஏன் எதனால இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப நீங்க கண்டென்ட்டை வந்து நீங்க மாத்திரீங்க, இல்ல ஃப்ரண்ட் எண்ட் அதாவது ஒரு டிசைனை நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க கண்டென்ட் வந்து இதுல டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க வேணாம், ஈஸியா இருக்கணும், ஃப்ளோ வந்து எனக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எனக்கு வந்து கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு முக்கியம், அதை மட்டும் நான் கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து நான் அப்புறமா டிசைன் பண்ணிக்கிறேன், அது தனியா எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது நீங்க யூஸ் பண்ணலாம். அஹ் இது ஏன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது வந்து இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வேற வேற டிசைன் நீங்க கொடுக்கணும். லேப்டாப்ல ஒரு டிசைன் கொடுக்கணும், ஸ்மார்ட் போனுக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும், ஐபேடுக்கு ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கப்போ, நீங்க வெறும் கண்டென்ட் மட்டும் தனியா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நீங்க என்ன மாத்தினாலுமே அது பெருசா வந்து இன்டர்ஃபியர் ஆகாது. ஸோ ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஸ்கேலபிளாவும் இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஹெட்லெஸ் சிஎம்எஸ் இஸ் யூஸ்ட். கான்டென்ட் ஃபுல் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து மோஸ்ட் ஃபேமஸா இருக்கு, சேம் அஸ் வேர்ட்பிரஸ். ஸோ இதுலயும் வந்து கோடிங் தேவை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் எல்லாமே இருக்கு. இதுவும் வந்து செப்பரேட் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலி வந்துட்டோம். இதுதான் நான் ஃபுல்லா வந்து எல்லாத்தோட டிஃப்ரென்சஸையும் போட்டு ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்களே சர்ச் பண்ணி தேடுங்க. இதுல நிறைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வரும். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதே திரும்ப இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே வந்து ஓ இது இதெல்லாம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். இதெல்லாம் மீறி உங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா யூ கோ அண்ட் சர்ச் பை யுவர் செல்ஃப். நீங்களே வந்து சர்ச் பண்ணதான் கத்துப்பீங்க. ஸோ தட்ஸ் இட், தட்ஸ் ஃபார் த டே. தேங்க்யூ.